Hi, I'm Dr.Kabilaraji, Director of Thavamhospital, Teppakkulam, Madurai. I'm a gynecologist, lab specialist, infertility specialist, and obstetrician. So, நான் இப்போ உங்ககிட்ட ஜென்ரலாக வந்து இந்த ப்ரெக்னென்சியும் சம்மரும் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அதை பற்றி நான் ஒரு சின்ன டிப்ஸு அதனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இது ஒரு சின்ன விஷயம் தான். பட் இதில் வந்து நிறையா ட்ரிக்கி திங்ஸ் இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட இந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். ஸோ எல்லா பேஷண்ட்டுமே ஒரு பேஷண்ட் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னோன்னா ஒரு ப்ரெக்னென்சி கார்டு எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க. மேடம் நான் பாசிட்டிவ் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேப்லெட் எழுதி கொடுத்துருவோம், தண்ணி நிறையா குடிங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து நிறைய தேவை. ஸோ அந்த தண்ணி நிறைய தேவை அப்படின்றது எப்படி அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒழுங்காக அவங்களால தண்ணி குடிக்க முடியல அப்படின்னா அடுத்த ஒரு 10 நாள்லேயே மேடம் யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, யூரின் போகும்போது கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ஓடி வருவாங்க. ஏன்னா கர்ப்பப்பை வந்து குழந்தையால வளரும் போது அது யூரினரி பிளாடரை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும். நார்மலாவே அந்த டைம்ல யூரின் ப்ராப்ளம் வரும். ஸோ இன்னும் இந்த தண்ணி குடிக்காதனால இன்னும் அதிகமாகும். ஸோ அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 to 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது போக இந்த டைம்ல வந்து வாமிட்டிங்ன்றது ஒரு பெரிய விஷயம் அந்த மொத்தம் 3 மாசத்துல. ஸோ அவங்களால எது குடிச்சாலும் வாமிட் வரும், எது செஞ்சாலும் வாமிட் வரும். ஆனா அதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. அது தேவையான ஹெல்ப்பை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்ம பண்ணிடுவோம். ஆனா உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் வாட்டர் குடிங்க, ஒரு இட்லி சாப்பிடுங்க, அப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு ஜூஸ் குடிங்க. அது போக வேற ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்ஸோ ஒரு சுண்டலோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்யுங்க. ஸோ ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுங்க. அட் அ ஸ்ட்ரெச் நம்மளால முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஜூஸா இருந்தா ஜூஸ் கூட 2 ஜூஸ் குடிக்கலாம். கண்டிப்பா வந்து எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா சாத்துக்குடி ஜூஸ்ல சுகர் சால்ட் போட்டு குடிக்கிறது, ஆரஞ்சு ஜூஸ்ல சுகர் சால்ட் போட்டு குடிக்கிறது, லெமன் ஜூஸ்ல போட்டு குடிக்கிறது, மோர் குடிக்கலாம். அது போக பால் 2 வேளை குடிக்கிறது, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எத்தனை கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்க குடிக்கிறீங்கன்றதை நீங்க கணக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்க உங்களை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 3 மாசத்துல வர்ற பிரச்சனையை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த 3 மந்த்ஸ்ல இந்த சம்மர்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அடுத்த 3 மந்த்ஸ்ல வந்து குழந்தைக்கு நீரளவு இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். நீரளவெல்லாம் வந்து வர்றதுன்னா அந்த நீர்ல தான், அதான் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அதுல தான் வந்து குழந்தைக்கு ஊட்டச்சத்து, அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்ம சாப்பிட்ற மாதிரி குழந்தை சாப்பிடாது. நம்ம சாப்பிட்றது வந்து அதோட பாடியில வந்து நம்மளுக்கு உடம்புல கர்ப்பப்பையில இருக்கிற அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ல இருந்து தான் அது சாப்பாடை எடுத்துக்கும். ஸோ அந்த நீரளவு குறைஞ்சிருச்சு, நீங்க ஒழுங்கா தண்ணி குடிக்கலன்னா குழந்தையோட மூவ்மெண்ட், குழந்தையோட சைஸ் சின்னதாயிரும், குழந்தைக்கு மூச்சு திணறல் வரும். எல்லாமே வந்து அந்த இயர்லி ஸ்டேஜ்ல வந்துருச்சுன்னா நீங்க நார்மலா இருக்கிற டெலிவரியை பிரெக்னன்சியை வந்து ஹை ரிஸ்கா மாத்துறீங்கன்னு அர்த்தம். அது ஒலிகோஹைட்ராமியாஸ் அந்த மாதிரிலாம் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. 20 வாரத்துல இருந்து குழந்தையோட மூவ்மெண்ட் வந்து எல்லா அம்மாமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மூவ்மெண்ட் குறைய ஆரம்பிக்குதா இல்ல அதுல எதுவும் பிரச்சனை வருதா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துலயும் நம்மளுக்கு வந்து யூரின் ப்ராப்ளமும் வரும். ஸோ நீங்க குடிக்கிற தண்ணி தான் வந்து குழந்தைங்களுக்கு பாதி ஹெல்த் இஷ்யூஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அது இந்த 2வது 3 மாதத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2வது 3 மாதத்தில் வந்து தண்ணி அளவு குறைஞ்சிருச்சுன்னா குழந்தை வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளால காப்பாற்றுற ஸ்டேஜில் கூட நம்ம இருக்க மாட்டோம். அதுக்கடுத்து சரி ஓகே 3வது 3 மாதம் லாஸ்ட் 3 மந்த்ஸ் அதில் வந்து குழந்தையோட நீரளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு 10 to 12 வரைக்கும் நார்மல். அந்த அளவுல இருந்து குறைஞ்சிருச்சு 4 தான் இருக்கு, 5 தான் இருக்கு, 3 தான் இருக்குன்னு வந்தா யாருமே எதுவும் பண்ண முடியாது. குழந்தைய கண்டிப்பா வெளியே எடுத்து தான் ஆகணும். ஸோ நான் வெளியே எடுத்து கொடுக்கும்போது 8 மாசம் குழந்தைய வந்து நார்மல் டெலிவரிக்கு கொண்டு போறதும் பெரிய விஷயம். ஸோ நார்மல் டெலிவரிக்கு போக முடியாது. அப்போ சிசேரியன் போகுது அப்படின்னாலும் அதுவும் பெரிய விஷயம். ஒரு அம்மாவுக்கு 8 மாச குழந்தைக்கு சிசேரியன் பண்றோம். ஓகே, சிசேரியன் பண்ணிட்டோம், அடுத்து அந்த குழந்தை 8 மாச குழந்தைய கையில கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ குழந்தைய பச்சிலம் வார்டு, இன்குபேட்டர்ல போடணும், பீடியாட்ரிஷியன் கையில கொடுக்கணும். இத்தனை வேலையை நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க கையில வரும். ஸோ உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ், எங்களுக்கும் கஷ்டம். அதுக்காக நல்லா தண்ணி குடிச்சோம், நல்லா ஜூஸ் குடிச்சோம், முளைக்கட்டின பயிறு, நிறைய கீரை வகைகள், நிறைய காய்கறி வகைகள், சிறுதானிய வகைகள், புரோட்ட சத்து, முட்டை டெய்லி 2 வருது, பாலில் வந்து ஹார்லிக்ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமோ ஏதோ ப்ரோட்டீன் ட்ரிங்க் நிறைய குடிக்கும்போது உங்களுக்கு வந்து நீர் அளவு வந்து அதிகமாகும். நீங்க எப்படி உங்களை நீங்க அந்த டைம்ல பாத்துக்கிறீங்களோ உங்க குழந்தை அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஆரோக்கியமாகவும் ஹாப்பியாகவும் வளரும் உள்ள. ஸோ உங்க கையில பாதி விஷயங்கள் இருக்குது. இந்த டிப்ஸ்னால பாதி பிரச்சனையை நம்ம வந்து
குழந்தைக்கு வந்து கொடுக்காம காப்பாத்திடலாம். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ தாராளமா எங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்க வாங்க தாராளமா தவம் ஹாஸ்பிட்டல், தெப்பக்குளம், மதுரை. We are here to help you out in any way. Thank you.